ஏய் கொஞ்சம் நில்லு. என்னடா வேற ஆள் வந்து சரண்டர் ஆயிட்டா முழுசா தப்பிச்சதான் நினைச்சியா? சார் நான் தப்பு பண்ணல சார். நான் தான் தப்பு பண்ணல நிரூபணம் வச்சில்ல. தயவு செஞ்சு நான் படிக்க விடுங்க சார். முடியாது தம்பி, தேவையில்லாத சூழல்ல நீ ஏன் வந்து மாட்டிக்கிட்ட? ஒன்னு தெரிஞ்சுக்க, இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட, அடுத்த தடவை உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. இன்னொரு தடவை காலேஜுக்குள்ள உன்னை கஞ்சாவோட பிடிச்சேன், செத்த நீ பாத்துக்க. வாங்கயா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், மே கம் இன் மேம்? எஸ் கம் இன். என்னப்பா லேட்டா வரவும் ஆரம்பிச்சிட்டியா? சாரி மேடம், 4 வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் லேட்டா வர்றது. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். போக போக அதுவே பழக்கமாயிடும். நான் சொல்றது புரியுதா? நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? எப்படிப்பட்ட பையன் நீ? இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையாப்பா? சத்தியமா சொல்றேன் மேடம், அந்த கஞ்சா எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது மேடம். தப்புப்பா, ரொம்ப தப்பு. பொய் வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்க. மேடம், நல்லா படிக்கிற பையன்பா நீ. பெரிய பெரிய சாதனையெல்லாம் பண்ண வேண்டிய பையன். உன் வாழ்க்கை நீயே அழிச்சுக்காதப்பா. இது படிக்கிற வயசுப்பா. படிப்பை மட்டும் பாத்தீனா பெரிய உயரத்துக்கு போவ. மத்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? நீங்களும் என்ன நம்பலையா மேடம்? சத்தியமா நான் பண்ணல மேடம். மேடம், இந்த பையனை பிரின்சிபால் சார் கூப்பிட்டாரு மேடம். என்ன? மெக்கானிக்கல் ஃபைனல் இயர் வெற்றி செல்வன் நீங்க தானே? ஆமாண்ணே. உங்களை தான் கூப்பிட்டாங்க. உன்னை அடையாளம் தெரியாம இருக்குமா? பிரின்சிபல் கூப்பிட்டிருக்காருன்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும். போய் பார்த்துட்டு வா. வாங்க. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? எங்கடா போய் தொலைஞ்சீங்க? நம்ம வழக்கமா இருக்க இடத்த விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. சொல்லிட்டு வரது இல்லையா? டேய் போலாம்டா. அவ்வளோதானடா? டே அவனுங்கெல்லாம் கூட பரவாயில்லடா. நீ நானும் எல்கேஜிலேருந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கோம்டா. அத்தனை வருஷ பழக்கத்தையும் தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டல்ல நீ. டே நான் என்னடா தப்பு பண்ணேன்? நீங்களே ஒதுக்கி வச்சா நான் என்னடா பண்றது? வெற்றி, எங்களுக்கு உன் அளவுக்கு அறிவு இல்லை, உன் அளவுக்கு தைரியமும் இல்லை. நாங்கெல்லாம் சாதாரண குடும்பம்டா. படிப்பு தானே எங்களுக்கு முக்கியம். நாங்க தலையெடுத்து தானே எங்க குடும்பத்தையே காப்பாற்றணும். எல்லாரோட நிலைமையும் அதான்டா. மச்சி, எல்கேஜி நம்ம ஒன்னா படிச்சிருக்கலாம். ஆனா படிப்பு முடிஞ்சதும் அவன் வேலையை அவன் பார்த்து தான் ஆகணும். அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் வெற்றியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டா அதுல ஒரு கெத்து இருக்கு மச்சி. ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த வெற்றியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஏன்டா நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டாடா உள்ள போனேன்? அது எங்களுக்கும் உனக்கும் மட்டும்தானே வெற்றி தெரியும். ஆனால் ஊர் உலகம் என்ன சொல்லும்? கஞ்சா வித்த கேஸில் உள்ளே போனவன் தானே சொல்லும். வருத்தமாக இருக்கு வெற்றி. ஆனால் நம்ம பார்த்து மாறிடுச்சு. இனி உன்னை பார்த்து சிரிச்சு பேச கூட எனக்கு பயமாக இருக்குடா. போதும், இனிமே நீ யாரோ நாங்கள் யாரோ, அவ்வளோதான். என் அப்பா என்ன புரிஞ்சுக்கலடா. ஏன்னா அவரோட தலைமுறை வேற. பிரின்சிபல் என்ன புரிஞ்சுக்கல, ஏன்னா அவங்க கவலை வேற. ஆனா கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸே புரிஞ்சுக்காம என்ன ஒதுக்கி வைக்கிறீங்க பாத்தீங்களா? அப்பா என்ன நெஞ்சில குத்துனார், பிரின்சிபல் என்னோட முதுகுல குத்துனார். ஆனா நீங்க தாண்டா துள்ள துடிக்க என்னோட கழுத்தெடுத்து கொண்டீங்க. யாரு புரிஞ்சுக்கலனாலும் நண்பனுங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா இப்படி நட்டாத்துல கை விட்டீங்களடா நீங்க. நல்லா இருங்கடா, நல்லா இருங்க.
ஏய் என்னையா வண்டியில வந்து விழுந்துட்டு யாரையா நீ வீணா வந்து இப்படி குடிச்சிட்டு ஏய் எந்திரி என்னது இப்படி வண்டியில வந்து விழுந்தா என்ன அர்த்தம் யார் நீ நீயா டேய் என்னடா இது என்னப்பா வாழ்க்கையவே தொலைக்க இருந்த உன்னை காப்பாத்தி வெளியே விட்டா நீ என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி இங்க பாரு என்ன பாரு என்ன யாருன்னு தெரியுதா என்ன எனக்கு யாருன்னு தெரியல நல்லவனா யாரு கெட்டவனா யாரு சார் நான் நல்லவனா கெட்டவனா ஏய் தம்பி இங்க பாரு நீ ரொம்ப குடிச்சிருக்கப்பா நீ நல்லவன்டா ஏன் இப்படி பண்ற நீ பெரிய புத்திசாலி படிக்கிற பையன் நீ போய் இப்படி நடந்துக்கலாமா என்ன சார் செய்யறது என்ன செய்யறது நான் ஒண்ணுமே செய்யலையே அவனுங்களா வந்தானுங்க அவனுங்களா கெட்ட வந்தானுங்க அவனுங்களா வீட்டை விட்டு போனானுங்க நான் என்ன பண்றது டேய் தம்பி என் கூட வந்துடுறியா என் கூட வந்துடு நோ நான் இப்படிக்கா வந்தேன் இப்படிக்கா போறேன் எனிவே தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் இரு தம்பி இங்க பாரு உன்ன மாதிரி புத்திசாலி எல்லாம் இப்படி பண்ணா எப்பறா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு இத பாரு குடிச்சா படிப்பு கெட்டு போகும் உடம்பு கெட்டு போகும் வேண்டாப்பா எல்லாத்தையும் விட்டுரு முதல்ல நீ வீட்டுக்கு போ நல்லா தூங்கு ரெஸ்ட் எடு நல்லா படி அதான்ப்பா முக்கியம் அதுதான் என்னோட ஆளை உள்ள விட்டு உன்னை நான் வெளியே எடுத்தேன் வெளியே எடுத்தீங்களா அட போங்க உள்ளதான கிடக்குறேன் சாக்கடையில் கிடக்குறேன் விடுங்க சார் நான் கெட்டவன் எங்க அப்பா சொல்லிட்டாங்க போலீஸ் சொல்லிட்டாங்க காலேஜில் சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது நம்மளை கெட்டவன் முடிவு போட்டாங்கல்ல கெட்டு போயிடுவோம் இங்க பாரு இந்த நிலைமையில எப்படி போவ எங்க போவ வேற எங்க என்ன பண்ணாலும் வீட்டுக்கு தானே போக முடியும் என்ன பண்றது செருப்பால அடித்தாலும் நான் வீட்டுக்கு தானே போகணும் நான் வீட்டுக்கே போறேன் சார் வீட்டுக்கே போய் சாப்பிட்றேன் சார் டேய் தம்பி தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் டேய் தம்பி ஓகே தேங்க்யூ என்னடா இவன் இங்க வெற்றி இன்னும் வரல காலேஜ்ல இருந்தே வரல என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கிறீங்களா எங்க போனா எனக்கு எப்படி தெரியும் வருவான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்தேன்னு ஆகணும் எனக்கு பயமா இருக்குங்க நீங்க போய் கொஞ்சம் தேடிட்டு வாங்களேன் குடிச்சிருக்கியாடா நீ இங்க வரைக்கும் நாறுதே உனக்கு தெரியலையா குடிச்சிட்டு வந்திருக்கான் டேய் என்னடா இதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ண என்னடா வேற என்ன பண்ண சொல்றீங்க யாராவது ஒருத்தர் நம்புனீங்களா இல்ல யாராச்சும் நம்புனீங்களா நாங்களும் நம்பணுமேடா என்னத்த நம்புன நீங்க அப்பா அண்ணன் காலேஜ்ல பசங்கன்னு ஒருத்தர் கூட நம்பலையே டேய் அதுக்காக குடிச்சிட்டு வருவியா அம்மா நான் சத்தியமா தப்பு பண்ணலமா போலீஸ்ல கூட்டு போய் அடிக்கிறாங்க யாராவது ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்களா அம்மா
தப்பு பண்ண வேற கெட்டவன் பேர் எடுத்த. பேர் எடுத்ததுக்கு அப்புறம் கெட்டவனா இருந்துட்டு போற. அதுல என்னப்பா தப்பு இருக்கு? இப்படி பண்ணிட்டியேடா. டேய், இந்த தெருவுல நீ தள்ளாடிட்டு வரும்போது ஊர் உலகெல்லாம் உன்னை பார்த்திருக்கோம். என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த மனுஷனை என்னடா நினைப்பாங்க? சொல்லுடா, ஏண்டா நீ பண்ணது நியாயமா? சொல்லுடா. உங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பவே இல்லடா. இந்த ஊரெல்லாம் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லடா. இப்ப நீயே குடிகாரனா வந்து நிக்கிறியே, நான் என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, நான் என்ன செய்வேன்? இந்த கோலத்துல பாக்குவாடா நான் உன்னை பெத்து வளர்த்தேன். ஐயோ திருநாங்காத்தா, சமயபுரம் மாரியம்மா, எதுக்காக எனக்கு இந்த நிலைமையை கொடுத்த? எதுக்குமா கொடுத்த? இவனை இந்த கோலத்துல பாக்கவா என்ன உசுரோட வச்சிருக்க? என்ன பண்ணுவா? கொண்டு போ, கொண்டு போ. என்ன மன்னிச்சிருவா. நான் ஏமாத்தலமா. உன் பையன் நான் ஏமாத்தலமா. இந்த ஊர் தான் ஏமாத்துச்சு. அப்பா தான் என்ன ஏமாத்துறாரு. நீங்க எல்லாரும் தான் என்ன ஏமாத்துறீங்க. கெட்டவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கெட்டவன் நானே. நீங்க குடிகாரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் குடிகாரன் நானே. ஆனா போதை மருந்து நீங்களே சொன்னால செய்ய மாட்டேமா, சத்தியமா செய்ய மாட்டேன். நீங்க எல்லாரும் சொல்லி சொல்லி என்ன கெட்டவன் ஆக்கிட்டீங்கல்ல, குடிகாரன் ஆக்கிட்டீங்கல்ல, போதை பொருள் யூஸ் பண்றவன் ஆக்கிட்டீங்கல்ல, வெற்றி ஆடி தடிக்கு போற பொறுக்கி ஆக்கிட்டீங்கல்ல. ஆனா கஞ்சா மட்டுமா இல்லம்மா. வீட்டுல வந்து அசிங்கெல்லாம் பண்றியடா. நான் என்னடா செய்வேன்? என் பிள்ளைய பாத்தியா நந்தினி? எப்படி ஆயிட்டான் பாரு. இந்த மாதிரி அவனை பாக்குறதுக்கா நான் இன்னும் உசுரோட இருக்கேன். உங்க மாமா எவ்வளவு சொன்னாரு, நான் நம்பவே இல்லையே. தண்ணி தண்ணி எடுங்க. கடவுளே, என் புள்ள. பத்தாவது குடத்தோட வெற்றி, என்ன அப்படிலாம் பண்ற? ஒண்ணும் இல்லடா. மன்னிச்சுக்கமா. என்னங்க தூங்கலியா? மனசே சரியில்லை, தூக்கம் வரல. என்னங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு பையனை பற்றி உங்ககிட்ட சொன்னல, எம்எல்ஏனால வீணா ஜெயிலுக்கு போனான்னு. ஆமா, பாவம், நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பையன்னு சொன்னீங்க. நீங்க தான் அவனை கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டீங்களே, அப்புறம் என்னங்க? ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சுமா. என்னங்க சொல்றீங்க? இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு மப்புல வந்து நம்ம கார்ல விழுந்தாமா. ஐயோ, படிக்கிற பையனியா சொல்றீங்க? அவனேதான். என் தம்பி உசுரோட இருந்தா இவன் வயசுதான் இருக்கும். அவன மாதிரியே ஒரு பார்வை பார்க்கறாமா. காலேஜுக்கு அந்த விஜய் பையன் விஷயமா பேச போயிருந்தேன். ஆடிட்டோரியத்துல மேடையில திரும்ப திரும்ப ஒரே பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யாருடான்னு போய் பார்த்தா இந்த பையன் தாமா எல்லாத்துலயும் முத பரிசு வாங்குறாமா. கேட்கவே கஷ்டமா இருக்குங்க.
நீங்க பேசி பார்க்கலாம்ல. இல்லம்மா, அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. அவன் வீடு சரியில்லை, அவங்க யாரும் அவனை நம்பல. அதனாலதான் அவன் புலம்பிக்கிட்டே இருந்தான். போலீஸ் வந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே தான் புள்ள கெட்டவன்னு யாராவது முடிவு பண்ணுவாங்களா? அவனால அதை தாங்க முடியல. ஷோ, இப்போ என்னங்க பண்ண போறீங்க? தெரியலம்மா, பாவம் படிக்கிற பையன், அவன் எதிர்காலம் வீணா போயிடக்கூடாதுன்னு எனக்கு பதட்டமா தான் இருக்கு. அதனால முன்ன பின்ன தெரியாதவனா இருந்தாலும் என் ஆளை அனுப்பி அவனை ஜெயில இருந்து வெளியே எடுத்தேன். ஆனா இவன் வீட்டுல இவனை கெட்டவன் சொல்லி சொல்லியே இவன் எதிர்காலத்தையே பாழாக்கிட்டாங்க. அவன் நல்லா வரணும்னு எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே வீணா போச்சு. இல்லைங்க, படிக்கிற பையன், நல்ல பையன். அவனை அவ்வளவு சீக்கிரமா நீங்களும் கைவிட்டுட கூடாதுங்க. வேற என்ன பண்ண முடியும்? அவங்க வீடு அவனை கைவிட்டுருச்சுல்ல, நீங்க அவனை தத்தெடுத்துக்கங்க. என்ன சொல்ற? அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அவனை மீட்டு உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க. உங்க கூட இருந்தா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், குடிக்க மாட்டாங்க. நீங்க சொல்லி சொல்லி எனக்கே அவன் மேல தனி பாசம் வந்துருச்சுங்க. அவன் எனக்கு பொறுக்காத ஆம்பளை புள்ளையா நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நாமளே அவனை கைவிட்டோம்னா வேற யாருங்க அவனை காப்பாத்துவா? இப்ப என்ன செய்யலாம்னு சொல்ற? அவன் வீடே அவனை கைவிட்டுடுச்சுல்ல, போனா போகுதுரா தம்பி, என் கூட வான்னு கூப்பிட்டு உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இல்லம்மா, நம்ம என்ன மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அவன் படிக்கிற பையன், அவனை போய் என் கூட வச்சுக்கிட்டா எப்படி சரியா வருமா? எங்க அவன் குடிச்சு நாசமா போகிறத விட உங்க கூட இருந்தா நல்லா இருப்பான். அதெல்லாம் சரியா வரும். நல்ல பையன் நாம எதுக்குங்க விட்டு கொடுக்கணும்? உங்களுக்கு சமைக்கிறதுல ஒரு புடி அரிசி சேர்த்து போட போறேன். அவன் இங்க தங்கறதா இருந்தாலும் தங்கிக்கிட்டோங்க, இல்ல வேற இடத்துல ஏற்பாடு பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கோங்க. இனி அவன் நம்ம வீட்டு புள்ள, அவன் தான் நமக்கு மூத்த புள்ள. எங்கிருந்து வந்துச்சு உனக்கு அவன் மேல இவ்வளவு பிரியம், பாசம், அன்பெல்லாம்? பார்க்காத பையனா மகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்ட? பார்க்கல வேண்டாங்க. என் புருஷன் ஒருத்தரை நல்லவன்னு சொன்னார்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாதான் இருப்பான். இனிமே அவன் தான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள. நீங்க எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. எப்பவுமே நீ தான் என்னை விட புத்திசாலின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. அதனாலதான் நீ சொல்ற எதையுமே தட்டாம செஞ்சுக்கிட்டு இருக்க. போதுங்க, போய் முதல்ல அவனை கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க, போங்க. அத்தை, வெற்றி. வெற்றி, காஃபி போட்டு தரவா? வேணாம்மா, நைட்டு சாப்பிடாம படுத்துட்டேன், ஒரு மாதிரி ஒமட்டுது. வயிற்றுல ஒன்றும் இல்லைம்மா. ஏதாவது பழைய சோறு இருக்கா? நந்தினி, பழைய சாதம் இருக்கா? இருக்கு வெற்றி. 2 நிமிஷம் உட்காரு, வெங்காயம் வெட்டி தரேன். உட்காரு. குடு. இந்தா சாப்பிடு. குடிகார பயல, எந்த மூஞ்ச வச்சுட்டு இந்த வீட்டை குடிச்சிட்டு வந்தடா? கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா நீ? இது ஏன் வீடு, இங்க குடிகாரனுக்கெல்லாம் இடம் இல்ல. வெளியில போ.